Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான 3 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான 3 வகையான சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியானதும் கூட, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதாவது லஸ்ஸி, மாக்டெயில் அண்ட் மில்க்ஷேக். இது எல்லாமே கேள்விப்பட்டது தான், ஆனாலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது, எல்லாருமே விரும்பி குடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம லஸ்ஸி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு தெரியும். ஓகே, இதுக்காக நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது லஸ்ஸிக்காக. அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது லஸ்ஸிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இதுதான் ஒரு மேங்கோ எடுத்துக்கலாம். இது எங்கள் வீட்லேயே காய்க்கிற மேங்கோ, பங்கனப்பள்ளி. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும், பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் இது. ஸோ இதிலேருந்து நாம் ஒன்று பறிச்சிக்கலாம். இது மேலே பார்க்குறத காயாக இருக்கும். இது ஒரு 2-3 நாள் கழித்து, ஆனால் உள்ளே நல்ல பழமாக இருக்கும், பயங்கர ஸ்வீட் இந்த பழம். ஓகே, இது நாம் இப்போது கட் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கட் பண்ணும்போது தெரியும், உள்ளே நல்லா பழுத்திருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் இது. ஓகே, இதை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 1 கப் கட்டி தயிர், நல்லா கட்டியாக இருக்கணும், புளிக்காத தயிராக இருக்கணும், அப்போ நமக்குலாம் டேஸ்ட் இருக்கும். இந்த கட்டி தயிர் எடுத்துக்கலாம். இதை இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மேங்கோஸ் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது எனக்கு 2 கப் லஸ்ஸி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்போல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் இதையும் நாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நாம் 1 கப் திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல. நீங்கள் சில்லுன்னு இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆற வச்ச பால் இதுக்கு தேவை, நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது தேவையான சுகர் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி மேங்கோஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு 2 டம்ளர் திக்கான லஸ்ஸி கிடச்சிது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குடிப்பீங்கன்னா இன்னும் கூட 1 டம்ளர் பாலோ இல்லை தண்ணியோ கூட நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். அதே போல் ஸ்வீட்னஸும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் இன்னும் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நாம் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே மேங்கோ பீசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்மளோட டேஸ்ட்டுக்காக தான். அதை பிள்ளைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அதே சமயம் நம்ம இதில் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்க தொட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்து, அதுவும் நேச்சுரல் ஃப்ளேவர் வேறு, அந்த மேங்கோ ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். ஸோ நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சம்மரில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக விரும்பி குடிப்பாங்க. நம்ம ஓட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறதோட இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிக்சட் ஃப்ரூட்ஸ் மாக்டெயில். அதாவது மாக்டெயில்னால் நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸோட ஜூஸஸ் கலந்து தான், அதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். நம்ம சின்ன வயசில் சர்பத் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது. இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு எசன்ஸும் இதில் ரெடி பண்ணுறோம். அதாவது சுகர் சிரப், அதான் நமக்கு எசன்ஸ் போல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்காக நான் 1/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நல்லா கொதிக்கும் போது இஞ்சி நம்ம தட்டி போட்டுக்கலாம்.
அதோட ஒரு பிஞ்ச் சால்ட், அதாவது டேஸ்ட்டுக்காக தான். அப்போ நமக்கு அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வரணும். நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா கரைஞ்சி அந்த இஞ்சியோட சாறுலாம் அதில் இறங்கி நல்லா நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த ஸ்டைல் நம்ம இறக்கி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நமக்கு பாருங்கள் ஒரு திக்கான சுகர் சிரப் கிடைக்கும். இதுதான் நமக்கு எசன்ஸ் போல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் ஆப்பிள், 1 கப் மேங்கோ, 1 கப் பப்பையா. இதை நான் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 by 1 நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், நெக்ஸ்ட்டு வந்து பப்பையா, அப்புறம் மேங்கோ 1 by 1 நம்ம அதில் ஆட் பண்ணி இதோட நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சட் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளெண்ட் பண்ண நம்ம ஜூஸை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நாம் கிளாஸ் டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்காக. அதை ஆட் பண்ண பிறகு நம்ம ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட் ஜூஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல இந்த சர்பத் மாதிரி ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. இந்த கிளாஸில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மிக்சட் ஃப்ரூட் மாக்டெயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாம் இந்த சுகர் சிரப்பில் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸோட கலந்து. ஸோ இது ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாக்டெயில். ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு 10 பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அந்த டேஸ்ட்டை ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது ஒரு மில்க் ஷேக் தான். இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மேங்கோ மில்க் ஷேக். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன் நான் எல்லாத்துலேயுமே மேங்கோ எடுத்துருக்கேன்னா, மேங்கோ வந்து நமக்கு இப்போது சீஸ்னல் ஃப்ரூட்டு. ஸோ நம்ம சீஸ்னல் ஃப்ரூட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ எந்த சீசன்லாம் நீங்கள் இதை செஞ்சு குடிக்கலாம். ஆனால் இந்த சீசனுக்கு நமக்கு மேங்கோ நல்லா அவைலபிளாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்துக்குமே நான் மேங்கோ பேஸாக எடுத்திருக்கேன். பட் இதோட இன்னும் நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணுறோம், இன்னும் ஒரு சில திங்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். இது ரொம்ப டேஸ்டியானதும் அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்காக நான் 2 மேங்கோஸ் எடுத்திருக்கேன். இதுவும் எங்கள் வீட்டிலேயே காய்ச்சி பழுத்தது தான். இது மேலே கலரிங் தான் வைக்கும், பட் உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளோட மேங்கோஸை தோலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த சதை பகுதியெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதோட 2 பனானா ஆட் பண்ணுறேன். அதாவது மட்டி பழம், சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது 2 பழம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் 1 by 1 மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு 2 டம்ளர் மாக்டெயில் கிடச்சிது மிக்சர் ஃப்ரூட் ஜூஸு. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்றப்போ நீங்கள் இன்னும் தேவைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பனானா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேங்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ பழமாக இருக்குது. மேலே வந்து அந்த ஸ்கின் க்ரீனாக இருந்து பட் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்கு பாருங்கள். இப்போ இதுக்காக நான் 2 ஸ்பூன் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஈஸியாக எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். சின்ன பாட்டில் கிடைக்கும், பட் சின்ன அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்காக நான் 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜாம்லேயும் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். அதோட 1 டம்ளர் பால், திக்கான ஆற வச்ச சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச பால். நாம் முதல்ல ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா அரைஞ்சி நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இல்லை ஃப்ரூட்ஸில் சின்ன சின்ன பீசஸாக உள்ளே நமக்கு அப்படியே இருக்கும் அரையாமல் நிறைய பால் ஆட் பண்ணோம்னா. அதுக்காக முதல்ல 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணி திரும்ப கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் பால் ஆட் பண்ணேன். அதாவது டோட்டலாக 1.5 டம்ளர் பால் தான் இதில் ஆட் பண்ணேன். இது எனக்கு 2 டம்ளர் திக்கான மில்க் ஷேக் கிடச்சிது. உங்களுக்கு இந்த திக்னஸ் வேண்டாம், இந்த மாதிரி குடிக்க மாட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோடு நான் மேலே சும்மா ஒரு கார்னிஷிங்காக குங்குமப்பூ ஒரு சூடான பாலில் ஒரு 10 மினிட்ஸ் நான் அதை போட்டு அப்படியே ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இதை நம்ம அது மேலே ஜஸ்ட்டு ஒரு கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த திக்னஸ் தான் இது கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் கூட வேணால் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. பிள்ளைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பி குடித்தாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி 3 வகையான ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கோம், சம்மர் ட்ரிங்க்ஸ். அதாவது நம்ம முதல்ல பார்த்து லஸ்ஸி, தயிர் வச்சு செய்கிற ட்ரிங்க் தான். இது நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க.
குடிப்பாங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்து மாக்டெயில் ஃப்ரூட் ஜூஸஸ் கலந்தது. அடுத்த ஒரு மில்க் ஷேக். இது எல்லாமே நம்ம சீசன் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை எந்த சீசனாலும் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். எந்த சீசனில் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் அவைலபிளோ அதை வச்சு நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியானது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி குடிப்பாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.